முதலில் உனக்கே உன்னை நிரூபித்துக்கொள், பின்பு மற்றவரிடம் நிரூபிப்பாய். அடுத்தவர்களுடன் போட்டியிடுவதை நிறுத்திவிட்டு உன் மனதுடனே போட்டியிடு. உனக்கு நீயே உண்மையாய் இல்லை என்றால் அடுத்தவர் ஏன் உன்னிடம் உண்மையாய் இருக்க வேண்டும்? உன்னிடம் மோத தகுதியில்லாதவர்களுடன் மோதி உன் நேரத்தை வீணாக்காதே. ஏனென்றால் வாழ்க்கை மிகச் சிறியது. உன்னிடம் இருப்பதைக் கொடு, ஆனால் உன்னையே உபயோகிப்பதற்கு கொடுத்து விடாதே. மற்றவர் சொல்வதைக் கேள், ஆனால் உன் சொந்த கருத்துக்களை இழந்து விடாதே. உனக்கே நீ யார் என்று தெரியாவிட்டால் இந்த உலகத்திற்கு எப்படி தெரியும்? மற்றவர்களை புரிந்து கொள்வது அறிவு, உன்னையே நீ புரிந்து கொள்வது ஞானம். உன்னை நீ உன்னுடைய மூளையால் வழிநடத்து, மற்றவர்களை உன் இதயத்தால் வழிநடத்து. நீ எப்படிப்பட்டவன் என்பதை மற்றவர் யோசிப்பதற்கு அனுமதிக்காதே. நீ எப்படிப்பட்டவன் என்பதை நீயே முடிவு செய். உன்னை நீயே நேசிக்கும் போது நீ தனிமையில் இருப்பதில்லை. ஒரு விஷயத்தை புரிந்து கொள், உனக்கு என்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது. நீ இந்த உலகத்திற்கு கிடைத்த பொக்கிஷம். இதை எப்போதும் மனதில் வை. நீ நீயாக இரு. மற்றவர் கூறுவதை கணக்கில் எடுத்து கொள்ளாதே. உன்னை நினைக்கையில் நீயே மகிழ்ச்சியாயிரு. மற்றவர்களுடன் ஒப்பிட்டு உன்னை நீயே வெறுக்காதே. இந்த விஷயத்தை நினைவில் வை. 100% சரியானது என்று இந்த உலகில் எந்த விஷயமும் இல்லை. அதனால் கவலை கொள்ளாதே. உள்ளே இருந்து கொண்டு உனக்கு நீயே கட்டிக்கொள்ளும் சுவர்கள்தான் உன்னை வெளியேற விடாமல் தடுக்கிறது. எல்லா விதமான ஞானமும் உன்னை நீ புரிந்து கொள்வதில் இருந்து துவங்குகிறது. இன்று முதல் நல்ல விஷயங்களைத்தான் செய்யப் போகிறேன் என்று முடிவெடுத்தாயானால் அதை உன்னிடமிருந்தே துவங்கு. மற்றவர்களை முன்னேற்ற உதவி செய், ஆனால் நீ பின்தங்கிவிடாதே. பெரிய பெரிய விஷயங்களை செய்வதற்கு உனக்கு தகுதி உண்டு என்பதை முதலில் நீ நம்பு. சில நேரங்களில் நீ எடுக்கும் முடிவுகள் தவறானதாக இருக்கலாம். அது உன்னை நீயே புரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. எவ்வளவு சீக்கிரம் உன்னை நீ நம்பத் துவங்குகிறாயோ அவ்வளவு சீக்கிரம் உன் வாழ்க்கையும் துவங்கும். எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை ஊக்கப்படுத்துபவர்களாக இருக்கட்டும். உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கத் துவங்கும். எப்பொழுதென்றால் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் உன்னை விட்டு விலகும்போது. உன்னை சுற்றி வேலி அமைக்கும் முன் நல்ல நண்பர்கள் வருவதற்கு ஒரு வாசலையும் வை. உனக்குள்ளேயே நீ அமைதியை காண முடியவில்லை என்றால் அதை வெளியில் எங்கேயும் தேட முடியாது. உன்னை நீ நம்பத் தொடங்கும் போது அங்குதான் ஆரம்பமாகிறது உன் வெற்றியின் முதல் படி. உனக்கு நீ எந்த அளவிற்கு மரியாதை அளிக்கிறாயோ அந்த அளவிற்கு உன்னை சுற்றி உள்ளவர்களும் உனக்கு மரியாதை அளிப்பார்கள். உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளும் மிக மோசமான செயல் மற்றவர் கூறுவதை வைத்து உங்களை நீங்களே எடை போடுவது. நீ நம்பத் தகுந்தவனாக வேண்டுமென்றால் நேர்மையாயிரு. நீ நேர்மையானவனாக வேண்டுமென்றால் உண்மையாயிரு. நீ உண்மையானவனாக வேண்டுமென்றால் நீயாக இரு. மற்றவருடன் உன்னை நீ ஒப்பிடாதே. ஒருவேளை ஒப்பிட வேண்டுமென்றால் நேற்றைய உன்னோடு ஒப்பிட்டுக்கொள். இவ்வளவுதான் நம்மால் முடியும் என்று உனக்கு நீயே எல்லைக்கோடு வகுக்காதே. எல்லைகள் இல்லாதவர்கள்தான் இந்த உலகை ஆண்டிருக்கிறார்கள். நகலை விட அசலுக்குத்தான் மதிப்பு அதிகம். நீயாக இரு. எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னை நீ இழந்து விடாதே. தலைவர்களை பின்பற்றலாம், ஆனால் அடிமையாகி விடாதே. உன் அந்தஸ்தை உயர்த்துவது உன்னை உயர்த்தாது. உன் தரத்தை உயர்த்துவதே உன் வாழ்க்கையை உயர்த்தும். தவறிழைத்தவரை மன்னிக்கும் போது அவர் சுதந்திரம் ஆகிறார். அந்த தவறை மறக்கும் போது நீ சுதந்திரம் ஆகிறாய். உன் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் நீயாக இருப்பது. உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை ஏற்றுக்கொள். ஏனென்றால் அதற்குத்தான் தெரியும் உனக்கு எது சரியென்று. உன் கடந்த காலத்தை வைத்து உன்னை நீ மதிப்பிடாதே. ஏனென்றால் நீ இப்பொழுது உன் கடந்த காலத்தில் இல்லை. உன்னை இழந்தால் கவலைப்படாத ஒருவருக்காக உன்னை நீ இழக்காதே. நிகழ்காலத்தின் உண்மைகளை புரிந்து கொள்ளும் வரை உன்னை நீ காண மாட்டாய். உன்னை யாரோடாவது ஒப்பிட வேண்டும் என்று உனக்கு தோன்றினால் நல்ல மனிதர்களுடன் ஒப்பீடு செய். உன் மனதிடம் கேட்காதே ஏன் அவர்கள் உன்னை உடைத்தார்கள் என்று.
உன் மனதிடம் கேள், ஏன் அவர்களை உன் வாழ்க்கையில் அனுமதித்தாய் என்று. உன் மனதிற்குள் நீ ஒரு அரசனாக வாழும்போது நீ காண்பவர்கள் அனைவரும் உனக்கு அரசனாகத் தெரிவார்கள். உன் வாழ்க்கையின் தரத்தை நீதான் நிர்ணயம் செய்கிறாய். எந்த அறிவுரையும் உனக்கு உதவாது, உனக்கு நீயே உதவும் வரை. வாழ்க்கை என்பது உன்னை நீயே காண்பதல்ல, உன்னை நீயே உருவாக்குவது.